அண்டம் முழுதும் பரவி வாழும் அத்தனை ஜீவராசிகளும் வேண்டுவது இவள் கருணையைத்தான். எத்தனை சொல்லெடுத்து பாடினாலும் போதாது இவள் பெருமையைத்தான். உறங்கும் கோலம் காட்டும் அரங்கனின் மார்பில் என்றும் நீங்காதாள் இவள்தான். விதிவசத்தால் புழுதியில் உழலும் புழுவைக்கூட தன் அருள்வசத்தால் கோபுர உச்சிக்கு உயர்த்துபவளும் இவள்தான். ஆம், மங்களமருளும் மகாலட்சுமி. மகாவிஷ்ணுவின் மனையாவாள். ஒவ்வொரு அவதாரத்திலும் அவருக்கு துணையாவாள். பொங்கும் செல்வ வளத்தை அள்ளித் தருபவள். மகிழ்ச்சி பொங்கும் உள்ளங்களில் அருள்பாலித்து வருபவள். பத்மாசினி, கமலை, மலர்மங்கை, பார்கவி, ஹரிப்பிரியை, அம்புயாசனை, விஷ்ணு பிரியா என்று ஆயிரம் ஆயிரம் திவ்ய நாமங்கள் கொண்டவள் நம் தாயார். யாருக்கெல்லாம் அருள் தருவாள் லக்ஷ்மி தேவி? களங்கமில்லாத உள்ளங்களிலும், சச்சரவுகள் இல்லாத இல்லங்களிலும், பழி உணர்வில்லாத மனங்களிலும், கோபதாபமற்ற மனைகளிலும், பகையில்லாத உறவுகளிலும் நித்திய வாசம் செய்வாள் கமலை. அவள் அருள் இருக்க நமக்கேது மனக்கவலை? உப்பு, கண்ணாடி, உள்ளங்கை, பசுமாடு, துளசி மாடம், தாமரை மலர், நெல்லிக்கனி, வேள்விப்புகை, தாம்பூலம், திருவிளக்கு இதிலெல்லாம் வாசம் செய்வாள் நம் அம்புயாசனை. சாருமதி என்ற பெண்ணின் உண்மையான பக்திக்கும் குடும்ப உறவுகளிடம் அவள் கொண்ட ஆழமான அன்பிற்கும் மனமிறங்கிய மகாலட்சுமி லக்ஷ்மி விரத மகிமைகளை சொல்லி அருள்பாலிக்க அதுவே மங்களம் அருளும் வரலக்ஷ்மி விரதமானது. ஈடில்லா பேரழகு கொண்டவள், அதனால் பார்கவி. வரமுத்திரையில் அருள்வாள், அதனால் வரலக்ஷ்மி. அண்ட பிரபஞ்சத்தின் தெய்வம் என்பதால் விஸ்வஜனனி. சர்வ மங்களங்களையும் அளிப்பவள், அதனால் சர்வபூதிப்பிரதா. விஷ்ணுவின் நித்திய பத்தினி என்பதால் ஹரிவல்லபி. தெய்வீக மனம் கொண்டவள் என்பதால் புண்ணியகந்தா. கருணையின் உருவம் ஆனவள், அதனால் சுப்ரசன்னா. செல்வத்தை அள்ளித் தருபவள், அதனால் வசுப்பிரதா. அனைத்து ஜீவராசிகளின் அன்னை, அதனாலேயே தாயார், நம் தாயார். அரங்கனின் ரங்கநாயகியே போற்றி. ஸ்ரீனிவாசனின் அலர்மேல் மங்கையே போற்றி. கோலவிழியாலே கோலாப்பூர் மகாலட்சுமியே போற்றி. திருச்சானூர் பத்மாவதி தாயே போற்றி போற்றி. ஓம் மகாதேவைச்ச வித்மஹே விஷ்ணு பத்னீச்ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். குரல் எழுத்து ஆக்கம் உஷாராணி ராம்குமார். சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். உகரம் ஒன்லி.